விஜே பார்வதிட்ட பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு, நேரடியா பேசுங்க நீங்க. அப்படின்ற ஒரு விஷயத்த ம். வந்துட்டு இவர் விஜய் சேதுபதி வந்து அட்ரஸ் பண்றாரு. இந்த மாரி வந்து நீங்க எதுவா இருந்தாலும் ஐ மீன் நேரடியா பேசுங்க இல்ல. ஐ மீன் எப்படி சொல்றேன்னா, அம் சுத்தி வளைச்சு பேசாதீங்க. டூ த பாயிண்ட் பேசுங்கம்மா. என்னம்மா நீங்க? அப்படின்னு சொல்றாரு. அது அது என்னன்னா, அது தன்னோட வந்து ஒரு பிரில்லியன்ட்ன்னு நெனச்சுக்கிறாங்க இவங்க. ஒரு கேள்வி கேட்டா, "அம்மா அவ கேப்டன்சி எப்படிம்மா இருந்துச்சு?" ஐய்யய்யோ! இன்னைக்கு 1 ஹவர் எபிசோடு. இதுல வந்துட்டு இவங்க நம்மகிட்ட கூப்ட்டு, "என்ன பார்வதி எப்படி விளையாடுனீங்க இந்த வாரம்?" அப்படின்னு கேட்டா எவ்வளோ சூப்பரா இருக்கும். நம்ம வந்து நான் இப்படி விளையாடினேன், நான் அப்படி விளையாடினேன், என்ன பத்தி நானே பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இவன் இப்படி கேட்காம, கேப்டன பத்தி என்ன நினைக்கிறேன்னு கேட்கறானுங்களே! இப்ப என்ன பண்றது? சரி ஓகே. சார் இந்த வாரம் இந்த கேப்டன நான் தான் சார் சூஸ் பண்ணேன். அவர்ட்ட நான் சொன்னேன் சார். அதாவது நான் இந்த வாரம் ஒண்ணு பண்ணேன் சார். அதாவது அப்படின்னு எங்கேயோ போயிட்டு அப்புறம் இது அப்படின்னு அது அது வந்து தன்னுடைய சொல்லாடல், தன்னுடைய பேச்சு திறமை, அதாவது அப்போ வந்து துடுக்கா பேசுறேன்னு ஒரு வார்த்தைய வேற அடிக்கடி வரும். அது சொல்லும்போது அந்த வார்த்தைய எனக்கு இப்ப எவனாவது ஒருத்தன் துடுக்குன்னு சொன்னாலே எனக்கு கோவம் வருன்ற மாரி அந்த வார்த்தை என் மைண்ட்ல ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு. ஏன்னா பேசுறதெல்லாம் முட்டாள்தனம். இதுல துடுக்கம். அது இன்னொன்னு அந்த லா பாயிண்ட் வேற. அது ஐயோ! அது எனக்கு இன்னும் நெஞ்சுக்குள்ளேயே இருக்குது. லா பாயிண்ட்டா பேசுறாங்களாம்மா இவங்க. பேசுறதெல்லாம் கேவலம். அதுல லா பாயிண்ட் வேற. ஸோ அதனால அந்த மாரி பேசுறத நான் நினைச்சிட்டு இருக்கிற இந்த ஓவர் கான்ஃபிடென்ட் பார்வதிய நல்லா எக்ஸ்போஸ் பண்ணாரு. ஓகே. நீங்க வந்து சுத்தி வளைச்சு பேசாதீங்க. நேரடியா என்கிட்ட பேசுங்க. ஒரு கேள்வி கேட்டா அது என் டைம் வேஸ்ட். உனக்கும் டைம் இல்ல, எனக்கும் டைம் இல்ல. ஒருத்தவங்க டைமே ப்ரெஷியஸ் இல்லையா? ஸோ அத புரிஞ்சுகிட்டு அவங்க நடந்துப்பாங்க அப்படின்றது என்னோட ஒரு விஷயம். இன்னொன்னு என்னன்னா, இவங்க எல்லா இடத்துலயுமே தன்னை ஒரு பிரில்லியன்ட்டா காட்டுறது அப்படின்றத தாண்டி வந்து இவங்க கேம் ப்ளே பண்றாங்கன்றத இவரு எக்ஸ்போஸ் பண்றாரு. விஜே பார்வதி வந்து இதெல்லாம் நடிப்பு அப்படிங்கிறது வந்து எங்களுக்கு தெரியுது. உள்ள இருக்கிற இந்த லூசுங்களுக்கு தெரியல. பைத்தியக்காரனுங்க உங்களுக்கு தெரிய மாட்டேங்குதுன்றாரு. இத விட எப்படிங்க ஒரு அப்போ இதுல நீங்க 2 விதமா பார்க்கலாம். அத பார்வதி வந்து ஒரு டிவிக்கு இந்த பொண்ணு கேவலமா ஃபேக்கா பண்ணுது பாரு அப்படின்னு நமக்கு தெரிஞ்சது. 100 கேமரா வைக்கிறனால. ஏன்னா, பார்வதி இந்த கேமரால பிரியா கிட்ட என்ன பேசுறாங்கன்றது பதிவாயிருக்கு. இந்த கேமரால என்கிட்ட என்ன பேசுறாங்கன்றது பதிவாகுது. இது 2யும் வெளிய உட்கார்ந்து 3வதா ஒருத்தன் பார்க்குறான். அவனுக்கு எல்லாமே புரியும். ஆனா, நீங்க என்கிட்ட பேசுற மாரி அங்க போய் எந்த நேரத்துல எங்க உட்கார்ந்து என்ன பேசுறீங்கன்றது எனக்கு தெரியாது. ஸோ நான் என்கிட்ட பேசுற வெர்ஷன மட்டும் வச்சு தான் உங்கள என்னன்னு நெனச்சிட்டு இருப்பேன். இந்த வீட்டுக்குள்ள கேமராலாம் இல்லாத ஒரு இடத்துல இருந்தேன்னா, அதுதான் பார்வதியோட பிரில்லியன்ஸ். ஸோ பார்வதி ஆஸ் a person inside the house, outside I don't know really. I don't want to talk about her character or whatever it is which I don't know actually. உள்ள வீட்டுக்குள்ள ஒரு நபரா பார்வதி எப்படி இருக்காங்க அப்படின்னா, அவங்கள ஒரு கேமரா இல்லாத இடத்துல வச்சீங்கன்னா, அவங்கள யாருமே எங்கேயும் கண்டுபிடிக்க முடியாது. அன்லெஸ் அதர்வைஸ் யூ கேப்சர் பை ப்ரூஃப். ஒரு 100 கேமரா போட்டீங்கன்னா மாட்டிக்கிறானுங்க. விச் இஸ் வெரி பிரில்லியன்ட்.